வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு மஷ்ரூம் கீ ரோஸ்ட் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மஷ்ரூம் கீ ரோஸ்ட் வந்து அருமையான சைட் டிஷ். பிரியாணி, புலாவ், சப்பாத்தி இந்த மாதிரி சைட் டிஷ் நீங்கள் வச்சு சர்வ் பண்ணலாம். அப்படியே கூட ஸ்டார்டராக சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் சேர்த்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே மஷ்ரூமை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் எற வச்சுட்டு நல்லா தொடச்சி காத்தார விட்டு ஹாஃப் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூம் நிறைய தண்ணி விடும். ஸோ வந்து அது நல்லா காத்தார விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது இருக்குது. மசாலா பொடியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கிச்சன் கிங் மசாலா இல்லைனா கரம் மசாலா யூஸ் பண்ணலாம். மல்லித்தூள், 2 வித மிளகாய்த்தூள், ஒன்று கலருக்கு ஒன்று காரத்துக்கு, மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து கரைச்சி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு 3 கொத்து, 2 பச்சை மிளகாய் சென்டரில் கீறு போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எலுமிச்சம்பழம் சாறுனா யூஸ் பண்ணலாம், தயிர்னா யூஸ் பண்ணலாம். நான் இங்கே தயிர் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ மிதமான தீயில் கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். கடாயில் வந்து நெய் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸு, டீட்டெயில் ரெசிபியோட பிளாக் லிங்க்கு, என்னோடய சோஷியல் மீடியா ஹேண்டிலிங்ஸு, இங்கிலீஷ் சேனலோட லிங்க், எல்லாமே லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போது எண்ணெய் நெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதுலேருந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வறுக்க போகிறேன். இந்த வெங்காயம் வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், பொன்னிறம் கலர் வரணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போது நல்லா வெங்காயம் வதங்கியிருக்கு. மேலே எண்ணெய் மிதந்து வந்திருக்கு. அந்த நெய்யும் எண்ணெயும் மிதந்து வந்திருக்கு. இந்நேரத்துக்கு மசாலா பொடிங்க அத்தனையும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, மல்லித்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்த பிற்பாடு நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் நேரத்துக்கு தான் ஃப்ரை பண்ணணும், இல்லை தீயும். இமீடியட்டாக இதில் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க காளான் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அந்த சிவப்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்க பாருங்கள், காரம் இல்லாத மிளகாய்த்தூள், வெறும் கலருக்காக. அது எவ்வளோ நல்ல கலர் வந்திருக்கு. இது கடையில் பாக்ஸ்லேயே கிடைக்கிறது உங்களுக்கு, தேகி மிர்ச்சுன்னு சொல்லி. அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மஷ்ரூம் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அப்படியே ஃப்ரை ஆகிறதுக்கு விட்டுடுங்க. அதுலேருந்தே நிறைய தண்ணி விட்டு வரும். இப்போ நம்ம தயிரும் சேர்த்துருக்கோம். தண்ணி இப்போவே சேர்க்க போகாதீங்க. அந்த தயிரில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். மஷ்ரூம்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வரும். மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டு வந்ததும் அதுலேயே அந்த தண்ணியிலே அது குக் ஆகும். அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து தண்ணி அதில் சேர்க்கணும். இப்போ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கூட தண்ணி சேர்க்கல. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடுறேன். மஷ்ரூம் வெந்துடும், ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இப்போ நல்லா மஷ்ரூம் வெந்து வந்திருக்கு. எண்ணெய் வந்து சைட்லேருந்து விட்டு வந்திருக்கு. அந்த நெய் எண்ணெய்லாம் சைடில் விட்டு வந்திருக்கு. இப்போ இந்நேரத்துக்கு நம்ம உப்பு சேர்க்கணும். முன்கூட்டியே நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப உப்பு கரிப்பாயிடும். இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நம்ம சைட் டிஷ் பிரியாணிக்கு, இட்லி, தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லா பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். டீட்டெயில் ரெசிபி என்னோடய பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மஷ்ரூம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. நெய் நல்லா விட்டு வந்திருக்கு சைட்ஸில். இப்போ தான் எடுத்து சுட சுட பரிமாறி இருக்கேன். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.